சாந்த இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்த இயேசு சுவாமி சற்றே என்னை நோக்கும், என்னை பாரும், மாந்தர் எல்லாரையும் நல்லோராக்கி காரும் சொல்லி இந்த ஜெபத்தை சொல்கிறான். சொல்லி முடித்த உடனே அந்த ராபர்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன தம்பி, இந்த ஜெபத்தை நீ சொல்றியோன்னு அந்த சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஜெபம் என்னுடைய தாயார் மரிப்பதற்கு முன்பாக எனக்கு சொல்லி கொடுத்த இந்த ஜெபம். நான் அதை ஒவ்வொரு நாளும் மறவாதபடி நான் என்ன செய்வேன், அதை சொல்லி வருவேன். ஏன்னா நான் ஒரு முறை லண்டனில் நான் என்ன செய்தேன், ஒரு ஆபத்தான சூழ்நிலை செய்த மாட்டிக்கொண்டேன். பாதை தெரியாதபடி நான் என்ன செய்தேன், ஒரு பெரிய பாதாளத்தில் விழ நேரிட்டது. அந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை நான் என்ன செய்தேன் சொன்னேன். சாந்த இயேசு சுவாமி சற்றே என்னை நோக்கும், மாந்தர் எல்லாரையும் நல்லோராக்கி காரும் சொல்லிட்டு நான் என்ன செய்தேன். இந்த ஜெபத்தை சொன்ன உடனே ஒரு சத்தம் என்னை என்ன செய்ச்சு, நீ இங்கே இந்த இதுக்கப்புறம் நீ என்ன செய்யாத, ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா நீ என்ன செய்வா, பாதாளத்தில் விழுந்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் என்ன செய்தேன், நான் அதை சுதாரிச்சுட்டு நான் பார்க்கும்போதே அதில் என்ன செஞ்சு, பெரிய பாதாளம், பெரிய படுகொலி காணப்பட்டுச்சு. அதில் விழாதபடி ஆண்டவன் எனக்கு பாதுகாத்து கொடுத்தா. அந்த நாள்லேருந்து இந்த ஜெபத்தை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். டெய்லி இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லி ஜெபிப்பேன்.